ஐரோப்பியாவின் 44 நாடுகளில் ஒன்றான நார்வே இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுது. 56 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழற நார்வே நாட்டுல பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க. 2 ஆட்சி மொழிகளை கொண்ட இந்நாடு ஓஸ்லோ என்கின்ற தலைநகரத்தையும் மற்றும் நார்வேகியன் குரோனே என்கின்ற பணத்தையும் கொண்டது. நார்வே நாட்டின் உணவுகள் பெரும்பாலும் மீன் சார்ந்தது. இந்நாட்டின் பொருளாதாரத்தில் எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் மீன்பிடி தொழில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இன்று உலகின் புகழ்பெற்ற உணவுகளில் ஒன்றான சுஷி உணவில் சால்மன் மீன் இறைச்சியை பயன்படுத்த பரிந்துரைத்தவர்கள் நார்வே நாட்டினர். உலகிலேயே அதிக அளவு மின்சார வாகனங்கள் விற்பனையாகும் நாடு நார்வே. இலக்கியம், இயற்பியல், வேதியியல், மருத்துவம் போன்ற துறைகளுக்கான நோபல் பரிசு ஸ்வீடன் நாட்டில் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே நாட்டில் கொடுக்கப்படுகின்றது. 2ஆம் உலக போரின் போது தனக்கு உதவிய பிரிட்டனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் மரத்தை பரிசாக வழங்கி வரும் நாடு நார்வே. அணு ஆயுத போர், உலக வெப்பமயமாதல் அல்லது மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் காரணமாக உலகில் உள்ள அனைத்து பயிரினங்களும் அழிந்து போனால் மீண்டும் விவசாயத்தை தொடங்க உலகெங்கிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட சுமார் 12 லட்சத்திற்கும் அதிகமான வெவ்வேறு வகையான விதைகள் நார்வே நாட்டின் ஸ்வால்பர்ட் என்கின்ற தீவில் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பியாவின் மிக பெரிய மற்றும் மிகவும் அழகான காட்டு கலைமான்களை நார்வே நாட்டின் மலைப்பகுதிகளில் அதிக அளவில் பார்க்க முடியும். இந்நாட்டின் தலைநகரமான ஓஸ்லோ, நார்த்தன் லைட்ஸுக்கு பெயர் பெற்ற ட்ரோம்சோ மற்றும் அழகான மலைகள், நீர்நிலைகள் மற்றும் வனப்பகுதிகளுக்கு பெயர் பெற்ற பெர்கன் அண்ட் தி நார்த்தன் ஃபெஜாஸ் ஆகிய இடங்கள் கட்டாயம் நார்வே நாட்டில் சென்று பார்க்கக்கூடிய மிக முக்கிய சுற்றுலா தலங்களாக அறியப்படுது.